சுந்தரி, ஜூஸ் ரெடியா? அம்மா டிஃபன் எடுத்து வச்சிட்டமா. டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஜூஸ் போடு. ரெடி ஆகலைன்னா வேண்டான்ட்டு போயிடுவான். அப்புறம் வெளியில போய் பசிக்குதுன்னு கண்டதையும் சாப்பிடுவான். ம், சரிங்கம்மா, ரெடி பண்ணி சரி, கொண்டு சரி, வந்துடுறேன். சீக்கிரம் போடு. சரிங்கம்மா. ஏய் தமிழ், நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? யூனிஃபார்ம் மாத்த 10 நிமிஷம் போதுமா? போயிடுறமா. பிளஸ் 2 படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுற? கொஞ்சமாவது படிப்பு மேல அக்கறை இருக்கா உனக்கு? மா ப்ளீஸ் மா, 5 minutes மா. ஏங்க, இன்னிக்கும் பேப்பரா? ஏன் இன்னைக்கு பேப்பர் படிக்கூடாதா? பிரபா ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போறான். அவன் கூட போய் இருக்கலாம்ல. காலையில இருந்து நீ பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல. அவன் ஏதோ பால்வாடிக்கு போற மாதிரி. இங்க பாருங்க, அவன் ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி போகும்போதும் அது எனக்கு ஸ்பெஷல் டே தான். காலையில இருந்து நீ போற சத்தம் தானா இல்ல சென்ட மேலதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்? டவுட்டா இருந்துச்சு எனக்கு. இப்பதான் கிளியர் ஆச்சு. உங்களுக்கு பாசமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது எங்க அண்ணன் பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து அன்னைக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ உங்க ஊர்ல நீ தான் முதல்ல காலேஜ் போயிருப்ப. ம்ம். ஆமா, இவர் அப்படியே ஆக்ஸ்போர்ட்ல டிகிரி வாங்கினவர் மாதிரி. அதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண? அப்பா சாமி, என்ன ஆளை விடுங்க. மா, பிரபா, என்னடா சட்டை இது? ஏன் நல்லா இல்லையா? நான் தான் வேற வாங்கி கொடுத்தனே. இதுவும் நீ வாங்கி கொடுத்ததுதாம்மா. நேத்து புதுசா வாங்கினமேடா. அது கொஞ்சம் லூசா இருக்குமா, செட் ஆகல. ஏன்பா, இது நல்லா தானே இருக்கு? உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இரு, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். ம், சரிம்மா. பிரபா, அப்பா, நேத்து தான் உன்னை முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு. இந்த காலேஜ் போற. ஐயோ, இதே டயலாக் பேரண்ட்ஸ் இதை மாத்தவே மாட்டீங்களா? உன்னை கூட தான் நேத்து அப்படியே என் கையில வச்சிருந்த மாதிரி இருக்கு. நாளைக்கே நீ கல்யாணம் ஆயிட்டு போயிருவ. நாளைக்கே வேணா, ஒரு 1 year போட்டோம். 1 year போதுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நேத்து பரமேஸ்வரன்ட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவன் பையனை பத்தி அவனுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு உன்னை பத்தி சொல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்பா, நான்ப்பா. நீ என் வெள்ளை கட்டிடா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் டா. தேங்க் யூ. பிரபா, அப்பா, அப்பாவுக்கு எப்பவுமே உன்னை பத்தி பெருமை உண்டு. நீ அப்படியே என்ன மாதிரி. நான் சின்ன வயசுல எவ்வளோ கோமா துருதுருன்னு இருந்தனோ அப்படியே இருக்கிற நீ. ஆனாலும் ஒரு அப்பாவா சில நேரம் பயமா இருக்குப்பா. ஏன்னா இவ்வளோ கோவத்தில் எனக்கு கிடைச்சது என்ன? ஒண்ணுமே இல்லையே. யோசிச்சு பார்த்தா நான் இழந்தது தான் ஜாஸ்தியா இருக்கு. நான் உன்ன மாதிரி இருக்கும்போது வீட்டில் எங்கள் அப்பா என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுவார். இவர் எதுக்கு அலட்டிக்கிறாருன்னு சிரிப்பு வரும். ஆனால் இன்னைக்கு நான் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறேன். எல்லா நேரமும் கோவம் தேவையில்லை. சில இடத்துல அமைதியாக தான் இருக்கணும். புரியுதா? ம், புரியுதுப்பா. நாம் போகிற இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி என்ன வேணால் நடக்கலாம். எல்லாத்துக்கும் நாமளே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிடிக்குதோ இல்லையோ, இது இப்படித்தானே கிராஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நீ போகிற காலேஜில் தான் கார்த்திக்கும் சேர போகிறான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரியும். உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான். உங்கள் 2 பேருக்கு இடையில பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் பகை வேண்டாம் பிரபா. அப்ப அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா?